இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இவர்தான் முக்கியம். நம்ம குடும்பத்துக்காக அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருல்ல. உங்களுக்கு எதிரா அவர் ஒரு சின்ன விஷயம் கூட செஞ்சதில்ல. அவரை மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. அதையே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. இவன் என் அம்மாவை கொன்ன அந்த கிழவியோட பேரு. இவனை எப்படி நான் மன்னிச்சு ஏத்துக்க முடியும்? தாத்தா பாட்டி தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? நீங்க இவரை தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இவன் எதுக்கு இங்க வேலைக்கு சேர்ந்தா? அது தப்பு இல்லையா? இத்தனை நாளா எங்க எல்லாரையும் ஏமாத்தி முட்டாளாக்குனது தப்பு இல்லையா? அத்த, அவரு முட்டாளாக்குனாரா இல்ல நம்ம முட்டாளானுமா? அதெல்லாம் விடுங்கத்த. இப்ப அவரு நம்ம வீட்டு மருமகன், என் சகல. அது இல்லன்னு ஆயிருமாத்த. அடேங்கப்பா, லாஜிக்கெல்லாம் பேசுறீங்க. இத பாருங்க, நான் கை காட்டினதுனாலதான் இவன் இந்த வீட்டுக்கு மருமகன். இப்ப நான் சொல்றேன், இனிமே இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏமா, நீ கை காட்டினா நான் அவரை புருஷனை ஏத்துக்கணுமா? இப்ப வேண்டானா நான் அவரை தூக்கி எறிஞ்சிடணுமா? எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா? விருப்பம் ஒண்ணுமே இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆனா அவன் யோகியனா இருந்தா உன் கழுத்துல தாலி கட்டுன்னு நான் சொன்னப்பவே அவன் யாருங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் டிரைவர் வேலைக்கு எடுத்தப்பவே சொல்லிருக்கணும். இப்ப சொல்ற இந்த விஷயத்த அப்ப சொல்லாம மறைச்சானே, அப்ப இவன் யோகியனா? அப்ப அவரு போய் சொல்லாம உண்மையை சொல்லியிருந்தா நீங்க வேலைக்கு வச்சிருப்பீங்களா? அப்பவும் துரத்தி தானே விட்டுருப்பீங்க. அதனாலதான் அவர் உண்மையை சொல்லல. நீ 1000 சொன்னாலும் இவன் செஞ்சது தப்புதான். இவனை என்னால மன்னிக்க முடியாது. இவன் வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அப்ப நானும் இவரோட போய் தான் தீருவேன். நீங்க என்ன தடுக்க முடியாது. ஏய், நான் உன் அம்மாடி, உன்னை பெத்தவ. என்ன மீறி நீ போயிடுவியா? நீங்க தான் பெத்தீங்க, நீங்க தான் வளர்த்தீங்க, நீங்க தான் எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சீங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ புருஷனோட தான். அதனால நான் கண்டிப்பா போயிடுவேன்.